நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே சூப்பரான டியூட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஆம்பிளிஃபையர் என்ன தான் பக்கவாக ரெடி பண்ணாலுமே கூட டியூட்டர்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நமக்கு போதுமான அளவு சில்னஸ் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்காகவே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜிப் கம்பெனிலேருந்து நம்ம இந்த டியூட்டர்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா நார்மல் டியூட்டர்ஸ் விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு சிங்கிள் பீஸுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 450க்கு நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்படி மற்றதெல்லாம் இல்லாமல் சிறப்பு அம்சங்கள் என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க, மேக்னெட்டோடைய சைஸும் சரி, நமக்கு ஆடியோ கிளாரிட்டி அதாவது அந்த சில்னஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறத விட அதாவது நீங்கள் நார்மல் டியூட்டரில் கேட்குறதுக்கும் இதுக்கும் அந்த சில்னஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இதனுடைய ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு டிசைனிங் இருக்குது. சில்வர் கோட்டிங்கில் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நமக்கு 150லேயே சம்திங் கிடைக்கும் டியூட்டர்ஸ் எல்லாமே. ஆனால் அதனுடைய சில்னஸுக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த காஸ்ட்டு அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது இல்லாமல் பக்காவாக இருக்குங்க ரிசல்ட்டு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக்கிங் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்பீக்கருக்கு பவர் லைன் கொடுத்து செக் பண்ணும்போது, அதாவது ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணும்போது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கரில் வரக்கூடிய ஆடியோ அப்படியே நமக்கு கிடைக்கும். அவுட்புட்டில் சவுண்டு கிளின்னு கிளிக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டுமே அந்த சில்னஸை நமக்கு போதுமான அளவு எஃபெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் பக்காவாக இருக்குங்க. இந்த நாய்ஸு அம்மிங்கு எதுவுமே இருக்காது. ஆடியோ இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது பக்காவாக தெளிவாக நீங்கள் நாய்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதிக்கும். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தென் லெஃப்ட் ரைட்டில் நீங்கள் இந்த டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பக்காவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சில்னஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாலும் மட்டுமே உங்களுக்கு புரியும். ரேட் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு 450க்கு நமக்கு கிடைக்கும். இதிலே நிறைய டைப்பில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும்.